வணக்கம், வெல்கம் டு அன்பு சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய துளசி மாடத்தில் விளக்கு ஏற்றுறதுக்காக பாத விளக்கு வந்து வாங்கியிருக்கேன் புதுசாக. அதே மாதிரி மகாலட்சுமி தாயாரின் அம்சமான கோமாதா சிலை வந்து ஒன்று வாங்கியிருக்கேன் புதுசாக. இதை வந்து நம்ம வெள்ளிக்கிழமை அதுமா நம்ம துளசி மாடத்தில் வந்து பூஜை பண்ணலாம் அப்படின்னு ஒரு பூஜை பண்ணியிருக்கேன், சின்ன பூஜை பண்ணியிருக்கேன். அதுதான் இன்றைக்கி வந்து வீடியோவாக பார்க்க போகிறோம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோலாம் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்ல மறக்காதீங்க. இப்போ வாங்க நம்ம பூஜைக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாத விளக்கு வந்து பார்த்திங்கன்னா மீஷோவில் தாங்க ஆர்டர் பண்ணி வாங்கினேன். இது வந்து ரேட் வந்து பார்த்திங்கன்னா 179 ரூபா தான். ரொம்ப அழகாக குட்டியாக வந்து இந்த பாதம் வந்து வடிவமைச்சிருக்காங்க. இது வந்து மண்ணால் செய்யப்பட்டது தான். ரொம்ப அழகாக இருக்குது. இந்த அழகான பாதத்தில் ஒன்று மிஸ் ஆயிடுச்சு. என்னென்னு பார்த்திங்கன்னா, அந்த விரல்களை மிஞ்சி போட வந்து மறந்துட்டாங்க. சரி, நம்ம வந்து போடலாம் அப்படின்னு கோல்டு கலர் பெயிண்ட் எடுத்து அழகாக வந்து அந்த விரல்களுக்கு வந்து நான் மிஞ்சி மாதிரி போட்டு விட்டேன். அதுக்கப்புறமா நம்மளுடைய டியூப் லைட் மண்டையில் ஒரு பல்ப் எரிஞ்சிச்சு. ஏன் இந்த பெயிண்ட் போடுறதுக்கு அழகாக ஸ்டோன் போட்டு எடுத்து வச்சா இன்னும் அழகாக இருக்குமேன்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் நான் சாமிகளுக்கெல்லாம் வைக்கிறதுக்குனே வந்து நான் அந்த ஸ்டோன் போட்டு வச்சுருக்கேன். இதை எடுத்து அந்த விரல்களை வச்சேன். ரொம்ப அழகாக இருந்ததுங்க. மிஞ்சி போட்ட மாதிரியே ரொம்ப சூப்பராக இருந்தது. சைடு வந்து காலில் வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டியை ஸ்டோன் போட்டுருக்கு இல்லையா, அதை எடுத்து 2 போட்டு வச்சுவிட்டேன். இன்னும் சூப்பராகிடுச்சு. அழகாக அந்த விரல்களில் நம்ம மிஞ்சி போட்டால் எப்படி இருக்குமோ அது மாதிரி சூப்பரமாக இருந்துருச்சு. ரொம்ப அழகாக இருக்குல்ல. அப்படியே அந்த விரல்களுக்கு நம்ம கையாலேயே சூப்பராக வந்து மிஞ்சி போட்டு விட்டாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து துளசி மடத்துக்கிட்ட விளக்கேற்றுற இடத்துல இந்த டைல்ஸ்களில் வந்து கோலம் போடுவேன். ஆல்ரெடி நான் பெயிண்ட் பண்ணி வச்சுருந்தேன். அது கொஞ்சம் ரொம்ப ஷேடான மாதிரி இருந்துச்சு. ஓகேன்னு மறுபடியும் வந்து நான் அதை பெயிண்ட் பண்ணியிருக்கேன். அடுத்து அந்த பாவை விளக்கு 2 இடத்துல வச்சுருப்பேன். அந்த கீழே வந்து அந்த டைல்ஸ்கள் வந்து ஒயிட்டில் வச்சுருந்தேன். ஒயிட் வந்து அடிக்கடி அழுக்கார மாதிரியே இருந்தது, ஒரு மாதிரியாக கலர் சேஞ்ச் ஆகி. அதனால் அப்படியே பெயிண்ட் பண்ணலாமேன்னு பெயிண்ட் பண்ணியிருக்கேன். இந்த உருளி வைக்கிற இடத்துக்கும் ஒரு டைல்ஸ் கல் வச்சுருப்பேன். அதையும் வந்து இப்போ எல்லா கல்லையுமே வந்து நான் ரெட் கலரில் பெயிண்ட் பண்ணியிருக்கேன். பெயிண்ட் பண்ணிவிட்டு ஒயிட் கலரில் வந்து கோலம் போட்டிருப்பேன். இந்த இடத்துல நான் அடிக்கடி வந்து கோலப்பொடியில் தான் கோலம் போட்டுட்ருப்பேன். காற்றடிச்சாலோ மழை பெஞ்சாலும் அந்த கோலம்லாம் அழிஞ்சிரும். பத்தாததுக்கு என்னுடைய தண்ணி டேங்க் வந்து மேலே இதுக்கு பக்கத்தில் மேலே டேங்கு ரொம்புச்சுன்னா கீழே தான் அந்த பைப் வழியாக தண்ணி ஒழுகும். அது வந்து பார்த்திங்கன்னா காற்றுல அசைஞ்சு அப்படியே இந்த கோலம் போட்ட இடம்லாம் அழிஞ்சு வீணாக போயிடும். அதனாலவே வந்து நம்ம இப்படி பெயிண்டில் கோலம் போட்டு வச்சிடலாம், பார்க்குறதுக்கு நல்லா இருக்குமேனு கோலம் போட்டாச்சு. ரொம்ப சூப்பராக வந்து இந்த கோலங்கள் வந்து இந்த டைல்ஸ் போலவும் அந்த ரெட் கலரில் ஒயிட் கலரில் போட்டுக்கிறது ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ நம்ம வந்து இது வெள்ளிக்கிழமை எடுத்த வீடியோ. நம்ம துளசி மாடத்தை வந்து நல்லா சுத்தம் பண்ணி மஞ்சள் தடவி குங்குமம் வச்சுக்கலாம். துளசி மாடத்துக்கு மஞ்சள் தடவி, நம்ம அந்த துளசி வேர்களுக்கு வந்து மஞ்சள் தடவி, இலைகளுக்கும் வந்து அங்கங்கே மஞ்சள் தடவி அழகாக வந்து குங்குமம் வச்சு விட்டுறலாம். இப்போ அது கீழே வந்து விநாயகர் வச்சுருப்பேன். இவருக்கு வந்து நம்ம பால் அபிஷேகம் பன்னீர் அபிஷேகம் தான் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. தண்ணீர் அபிஷேகம் பண்ணாலே போதும், அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது தண்ணி பிரியர்னு சொல்லலாம். அழகாக வந்து 2 பேருக்கும் தண்ணியில் அபிஷேகம் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் வந்து வச்சு விட்டலாம். மஞ்சள் குங்குமம் வச்சா தான் ரொம்ப அழகாக மங்களகரமாக இருப்பாங்க. மெயினாக ஒரு தும்பிக்கை தொப்பைக்கு அழகாக மஞ்சள் வச்சு குங்குமம் வச்சுட்டாலும். அதுமாதிரி குட்டியாக விநாயகர் இருக்கால, அவருக்கும் மஞ்சள் வச்சு குங்குமம் வச்சுட்டு குட்டியாக அவருக்கு ஒரு மாலை இருக்கும். இவருக்கு ஒரு மாலையும், அவருக்கு வந்து பாசியில் ஒரு மாலையும் வச்சுருப்பேன். அந்த பாசி மாலையும் போட்டு அழகாக கிரீட் எடுத்து வச்சு விட்டா ஜம்முன்னு வந்து நம்ம விநாயகர் வந்து அங்கே உட்காந்துருப்பாங்க. நம்ம புதுசாக வாங்கின கோமாதா சிலை இது. ரொம்ப அழகாக மங்களகரமாக இருக்கும். அந்த கண்ணுக்குட்டி வந்து பார்த்திங்கன்னா தாய் மடியில் அந்த காம்புல வாய் வச்சு பால் குடிக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி தான் நம்ம வாங்கி வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. அந்த கண்ணுக்குட்டி மடியில் போய் பால் குடிக்கிற மாதிரி இருக்கணும். நான் என்கிட்ட ஆல்ரெடி இருக்குது, ஆனாலும் இது அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. புதுசாக வாங்கினவேன். இதை வந்து வெள்ளிக்கிழமை அதுவுமா நம்ம மகாலட்சுமி தாயாரின் அம்சம் தானே கோமாதா, துளசி மடத்தில் வச்சு பூஜை பண்ணலாம்னு அதை வந்து நான் மஞ்சள் குங்குமம் வச்சு ரெடி பண்ணிவிட்டேன். அதே மாதிரி நம்ம விளக்குக்குமே அழகாக மஞ்சள் குங்குமம் வச்சாச்சு. இதில் வந்து டைரெக்டாக நம்ம விளக்கு ஏற்றாமல் இது மேலே தனியாக அகல் விளக்கு வச்சு தான் நான் விளக்கேற்ற போகிறேன். இதெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். காற்று பார்த்திங்கன்னா பயங்கரமான காற்றுங்க. உங்கள் காற்று எங்கள் காற்றெல்லாம் அப்படி ஒரு காற்று. ஆடி மாதம்தான் காற்று அடிக்கும்னு சொல்லுவாங்க. ஆடி காற்றுக்கு அம்மியே நகரும்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த காற்றுக்கு எண்ணெயை நகட்டி கொண்டு போகிற அளவுக்கு அப்படி ஒரு காற்று. என்னால் விளக்கே ஏற்ற முடியாத அளவுக்கு காற்று அடிச்சிட்டு இருந்துச்சு. நான் வந்து கீழே வந்து ஒரு
இந்த மாதிரி வச்சுருக்கேன் இல்லையா, அதில் வந்து விளக்கேற்றினேன். அது தாங்க நின்று எரிஞ்சிச்சு. இந்த பாதம் விளக்கு 2 நிமிஷத்துக்கு மேலே எரிய விடலை காற்று. வீடியோவும் எடுக்க முடியல. சரி நம்ம ஈவினிங் பார்த்துக்கலான்னு பூஜையை வந்து முடிச்சுட்டேன். மறுபடியும் ஈவினிங் வந்து குளியலை போட்டுட்டு பூஜையை ஸ்டார்ட் பண்ணேன். அந்த சைடு கேப்பில் தாங்க இந்த டைல்ஸ்க்கெலாம் வந்து அழகாக பெயிண்ட் பண்ணி ஒயிட் கலர் பெயிண்டில் கோலம் போட்டிருந்தேன். அதுவும் காஞ்சிருச்சு. அழகாக எடுத்து வச்சுட்டேன். பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. இனி காற்றடிச்சாலோ மழை பெஞ்சாலோ இல்லை மேலே என்னுடைய டேங்கு தண்ணி ரொம்பி விழுந்தாலோ கோலம் அழிஞ்சிருமேங்கிற கவலைப்பட வேண்டாம். பார்க்குறதுக்கு நீட்டாக அழகாக மங்களகரமாக இருக்கும். இப்போ வந்து நம்மளோட விளக்கெல்லாம் வந்து அழகாக எடுத்து வச்சிடலாம். எடுத்து வச்சு நம்ம விளக்கு ஏற்றிடலாம். காலையில் நான் வந்து விளக்கேற்றி வீடியோ எடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அது வந்து அதை விட ஈவினிங் விளக்கேற்றி நம்ம பார்க்குறதா ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம விளக்கேற்றுறதுக்கு உகந்த நேரம் மாலை நேரம் தானே. இந்த மாலை நேரத்தில் விளக்கேற்றவும் தான் ரொம்ப அழகாக இருக்குது. காலையில் ஏற்றி வீடியோ எடுத்திருந்தால் கூட இவ்வளோ அழகாக இருந்திருக்காது. அழகாக வந்து நம்ம விளக்கேற்றியாச்சு. இந்த பாவை விளக்குக்கு வந்து அழகாக மஞ்சள் குங்குமம் வச்சு தலையில் பூ வச்சுருக்குது. ரொம்ப அழகாக ஒரு குட்டி பொண்ணு மண்டி போட்டு உட்காந்துருக்கிற மாதிரி அவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்குது பாருங்கள். 2 பாவை விளக்குமே அழகாக ஏற்றியாச்சு. அதேமாரி விநாயகருக்கு முன்னாடி 2 வெள்ளை யானை வச்சுருப்பேன். வெள்ளை யானை நம்ம வீட்டில் வச்சுக்கிறது ரொம்பவே விசேஷம். அதுவும் தம்பிக்கை தூக்கின மாதிரி இருக்கணும். அவங்களுக்கும் அழகாக பூ வச்சு நம்ம விநாயகருக்கும் பூ வச்சாச்சு. பாத விளக்கு அழகாக ஏற்றியாச்சு. அழகாக எரியுது. காலையில் விளக்கே எரிய விடலை. இப்போ அழகாக நின்று எரியுது. நம்ம கோமாதாவையும் அழகாக வந்து உள்ளே நம்ம வந்து துளசிக்கு மேலே வந்து எடுத்து வச்சாச்சு. அவங்களுக்கும் அழகாக பூ வச்சுருக்கேன். நம்ம துளசி செடியில் குட்டி குட்டியாக ரோஸ் வந்து அங்கேயும் வச்சுருந்தேங்க. அது பார்க்குறதுக்கு ஏதோ துளசியை பொறுத்த மாதிரி அவ்வளோ அழகாக இருந்துச்சு. பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ வாங்க நம்ம தீப தூபம்லாம் காமிச்சு ஆரத்தி எடுத்துக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா மீஷோவிலேருந்து அந்த சாம்பிராணி வைக்கக்கூடிய இது வாங்கியிருந்தேன். ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா அழகாக 2 கைப்பிடியும் கீழே வைக்கிறதுக்காக 3 பாதமும் வச்சு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது என்னுடைய ஹாலில் தசாங்க ஏற்றுறதுக்காக வாங்கினேன். சரி புதுசாக இருக்கே அப்படிங்கிறனால சாமிக்கு முன்னாடி சாம்பிராணி காட்டிடலாம் அப்படின்னு இதில் வந்து சாம்பிராணி எடுத்து வச்சுருக்கேன். வந்து அழகாக சாம்பிராணி காமிச்சிக்கலாம். அழகாக நம்ம விளக்கேற்றி தீபதூபம்லாம் காமிச்சு சின்னதாக ஒரு பூஜை பண்ணியாச்சு. இது பிரசாதம்னு பார்த்திங்கன்னா நான் சிகப்பு உள்ள வந்து பொங்கல் மாதிரி வந்து வச்சுருக்கேன். தினமும் வந்து நம்ம நெய்வேத்தியம் வச்சா ரொம்ப நல்லது தான். ஆனால் வாரத்தில் ஒரு நாளாவது வைக்கணும் அப்படிங்கிறனால வெள்ளிக்கிழமை வந்து நெய்வேத்தியம் வச்சு நான் வந்து பூஜை பண்ணிக்குவேன். ஆனால் ஈவினிங் டைம் விளக்கேற்றிடுவேன். விளக்கேற்றுற வீடு வீணாக போகாதுன்னு சொல்லுவாங்க. ஈவினிங் டைம் விளக்கேற்றுறது ரொம்பவே நல்லதுங்க. அந்த காலத்தில் வந்து அப்படி கரண்டெல்லாம் கிடையாது. விளக்கு 6 மணி ஆனால் கரெக்டாக விளக்கேற்றிடுவாங்க. அந்த ஏற்றுற விளக்குக்குமே ஒரு பாசிட்டிவ் பவர் இருக்கும். நம்மளுக்கு இப்போ கரண்ட் இருக்குது, அதனால் 6 மணி ஆனால் சுவிட்சை தட்டிடுறோம். ஆனாலும் வெளியில் ஒரு விளக்கு வச்சா ரொம்பவே நல்லது. அதனால் துளசி மாடத்தில் வந்து விளக்கேற்றிடுறது ரொம்ப பாசிட்டிவாக நல்ல ஒரு மங்களகரமாக இருக்குது. என்கிட்ட வந்து நிறையா கோமாதா சிலைகள் இருக்குது. ஆனாலும் இந்த கோமாதா சிலை வந்து பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக மங்களகரமாக அந்த கண்ணுக்குட்டியை வந்து தாய் மடியில் அந்த காம்பில் வாய் வச்சு பால் குடிக்கிறது அவ்வளோ அழகாக மங்களகரமாக இருந்துச்சு. அதனால தான் இதை நான் வாங்கினேன். வாங்கினதையுமே நம்ம மகாலட்சுமி தாயிட்ட வச்சு ஒரு பூஜை பண்ணிக்கலாம் அப்படின்னு சின்னதாக வந்து ஒரு பூஜை பண்ணியாச்சு. அழகாக வந்து நம்ம அந்த வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணிட்டோம். அதே மாதிரி என்னோடய வீட்டு என்ட்ரன்ஸில் ஒரு விநாயகர் இருக்கார். இவர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நுழைவாசல் தலைவாசல் இருக்கு இல்லையா, அங்கே நுழையும் போது ரைட் சைடில் இருப்பார். ஜம்முன்னு உட்காந்துருப்பார். இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பிள்ளையார்பட்டியிலேருந்து வாங்கிட்டு வந்த விநாயகர். ரொம்ப அழகாக மங்களகரமாக இருப்பார். இங்கேயும் வந்து ஈவினிங் டைம் வந்து விளக்கு கண்டிப்பாக ஏற்றிடுவேன். நம்ம ஏன்னா நிலவாசலுக்கு பக்கத்தில் இருக்கனால ஈவினிங் டைம் வந்து விளக்கு ஏற்றிடுவேன். வெள்ளி செவ்வாய்க்கு அழகாக வந்து தீப தூபமெல்லாம் காமிச்சு சின்னதாக ஒரு பூஜையும் பண்ணிக்குவேன். ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும் இந்த இடம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இன்டோர் பிளான்ட்லாம் வச்சுருக்கேன். இவருக்கு மேலே அழகாக வந்து இவர் அரச மரத்துக்கு அடியில் தானே இருப்பார். ஆனால் நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா
இந்த அரிக்கம்பம் செடிக்கு கீழே இருப்பார். நல்லா பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த செடியில் வந்து அந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்லாம் இருக்கு இல்லையா, அதை வந்து அழகாக கட்டி தொங்க விட்டேன். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. அதாவது அந்த செடியிலேயே பூத்த மாதிரி ரொம்ப அழகாக மங்களகரமாக இருந்துச்சு. நிறையா வந்து இப்போ வந்து வீடியோலாம் பார்த்தீங்கன்னா மரக்கிளைகளை உலர வச்சு அதில் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் வச்சு டெக்கரேட் பண்ணுறாங்க. அதுவும் பார்க்க நல்லா தான் இருக்குது. சரி நம்ம ஏன் உலர்ந்த மரக்கிளைகளை தேடுவானே, இயற்கையாக நம்ம இருக்கக்கூடிய பசுமையாக இருக்கக்கூடிய செடிகளில் வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணி பார்ப்போன்னு பார்த்தேன். இதுவுமே பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக ஏதோ கொன்றை பூ பூத்த மாதிரி ரொம்ப நல்லா இருக்குது. இந்த செடியில் இந்த ஃப்ளவர்ஸ்லாம் தொங்குறது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நல்லா இருக்கா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. நம்ம வீட்டை சுற்றி ரொம்ப அழகாக பாசிட்டிவாக மங்களகரமாக இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் செய்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ எப்படி இருக்குது? வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுக்க மறக்காதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், டாடா, பாய்.